ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளியோதரை பேஸ்ட். ஆமாங்க, புளி சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த பேஸ்ட் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2-3 ஸ்பூன் வந்து நான் எள் எடுத்திருக்கேன், தனியா 1 ஸ்பூன், 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா, புளி 1 எலுமிச்சை அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, 1 பல் பூண்டு. இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், பூண்டை நல்லா உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும் சட்டியில் வந்து நல்லா அதை வதக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் வெடிக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நம்ம வதக்க வேண்டிய சாமான் எல்லாத்தையுமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது, எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா ஒரு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நல்லா ஆற வச்சிடணும். ஓகே, இப்போ வெறும் வானிலையில் வந்து அந்த சட்டிலேயே வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து இந்த புளியோதரை பேஸ்ட்டுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இது கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, வேணும்னா எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வேர்க்கடலை யூஸ் பண்ணுறேன். ஓகே, பச்சை மிளகா 2 துண்டாக நறுக்கினது, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, இவ்வளோ தான். நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க.
இது நல்லா வதங்கியாச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச புளியை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஊற வச்சுட்டு அம்மியில் வச்சு கூட அரைச்சி நீங்கள் போடலாம். நான் சும்மா அப்படியே கரைச்சி போட்டிருக்கேன். நான் மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கைப்படாமல் வச்சுருக்கேன், இல்லைனா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் நான் நல்லா குறைன்னு அரைச்சி வந்துட்டால் போதும். நல்ல பொடியாக பவுடர் மாதிரி பண்ண வேண்டாம். இது கொதிக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவு சுண்டணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுண்டி நீங்கள் அதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சட்டியில் பண்ணிங்கன்னா நல்லா கொதிக்கும். ஓகே, கெட்டு போகாமல் பத்திரமா இருக்கும். நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லெண்ணெயும் ஊற்றி நான் இறக்கிக்கிறேன். ஓகே, இதை நீங்கள் சூடாக யூஸ்வலாக வந்து புளி சாதம் லெமன் ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக பிசையக்கூடாது. ஓகே, சாதத்தை நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு அந்த சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா நீங்கள் இதை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.